இருந்தால் நீங்கள் அனைவரும் வந்து உலகத்தின் மிகப்பெரிய சமூக இயக்கமாக இருக்கும் லயன்ஸ் கிளப், the world biggest NGO is Lions Club International. அதில் நீங்க அங்கத்தினராக ஆகலாம். So I wish you all to become a lion in future to serve in a group. மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். நீங்க சங்கர நேத்ராலயம் போனீங்கன்னா ரிசர்ச்சுக்கு ஃபுட் ஃபண்டிங் நாங்கள் தரோம். ஸோ அது போல பல விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இங்கே பரிசு வாங்க அனைவரும் மோஸ்ட் டிசர்விங் பீப்புள். அண்ட் எனக்கு அவார்ட் கொடுத்தது பெரிய சர்ப்ரைஸ். தேங்க்யூ வெரி மச். லவ்லி லேடிஸ் ஹியர். தேங்க்யூ வெரி மச். Happy Women's Day all. நேற்று நான் உன்னை பார்த்தேன் நீங்காத எண்ணமாக இன்று உன்னோடு நானும் போன தூரம் நான் நெஞ்சிலே நீங்கார நினைவுகளாக அலை இங்கே நெஞ்சிலே நூலறிந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும். காலம் கை கூடினால் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீ நானும் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாலுமே. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னா என்னோட அம்மாக்காக நான் அவார்டு வாங்க வந்திருக்கேன். அவங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. ஸோ நான் வாங்க வந்திருக்கேன். ஒரு ப்ரௌட் டாட்டரா இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஸோ அவார்டு வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அந்த குட்டி சூப்பரா இருந்தாங்க. லாஸ்டா வந்து ஒரு 5 செகண்ட் 1 மினிட் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவங்கள மொத்தத்தையும் ட்ரெயின் அவுட் பண்ணி வாஷ் பண்ணி வேற லெவல் பண்ணாங்க. சூப்பர் குட்டி. இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நிறைய ஸ்டேஜஸ்ல அக்கா அவங்களை பார்க்கணும். ஓகே ஹை ஃபை. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து இப்போ பிஸியா ஓடிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்ன்றது தெரிய மாட்டேங்குது. பட் அந்த ஓட்டத்துல நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க மிஸ் பண்ணிடுறோம். ஸோ தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவராவது முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. தண்ணி அதிகமா குடிங்க ப்ளீஸ். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேக் கேர், ஸ்டே ஸ்ட்ராங், பி போல்ட் அண்ட் பிரேவ் ஆல்வேஸ். என்ன நடந்தாலும் எவ்வளோ சுச்சுவேஷன்ல நீங்க எவ்வளோ லோவா போனாலும் உங்களுக்கு நீங்க மட்டும் தான். ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லவ் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் ஆக்சுவல் அவார்டு. இந்த விழாவில் நாம் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது அன்னை உலக தலைசிறந்த உழைப்பாளி. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வாலிபனாகி பெரிய ஆளாக வருவதில்
அந்த தாய் தான் முதல் உழைப்பாள். இன்று விருதுகள் பெறும் சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த விருதுகளை வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் நீங்கள் பல சிறப்புப்படுத்துங்கள். உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் பெண்கள் தான். அவர்கள் தான் நம்மை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்திலே ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். என்னை அம்மா சன்னதாய் அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் அவர்கள் தினம் வேலை செய்து அது வருகின்ற வருமானத்திலே எங்களை வளர்த்தார்கள். ஆனால் பிள்ளைகள் அந்த தாய்க்கு ஒரு மரியாதை கொடுத்து உலகத்தில் சிறந்த தாயாக அவள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு காரணம் உழைப்பின் உயர்வே என்று உலகம் வளர்ந்தது. இந்த பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய், அந்த தாயின் மனம் குளிரும்படி நடக்க வேண்டும். இங்கே ஒன்றை சென்ற அருமையான பிள்ளைகள், அன்புக்குரிய சகோதரி எல்லோரும் இந்த விருதை வாங்கி இன்னும் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று அன்பான வார்த்தையை தெரிந்து கொள்கிறேன். வணக்கம். பாருங்கள். Good evening. I'm Jayanti Ravindran, CEO and founder of Tamira Plastic Surgery. It's a cosmetic surgical center in Gopalapuram. It's indeed a great privilege to give this medal to my mother. I think there were a lot of iconic women in this stage, but for me, every day, the single most iconic woman is my mother. She was a widow when she was 21, and done her 10th standard, and I'm proud to say I'm a plastic surgeon, passed out of All India Institute of Medical Science. My brother passed out of IIT Madras, and to me, none other can be more iconic than her. It's really proud for me to give her this medal. Thank you. Thank you so much.
evening to everyone present here. I would like to thank Aruna because he's the one who's invited me here for the award, and it really means a lot because I think Women's Day can area women's recognized funny award kudukradhu romba periya vishayam. I'm so happy that along with me there are amazing women out there who's been getting amazing awards here. Thank you so much and wishing you all an amazing year ahead. Yeah. அவார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இப்போ அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மகேஸ்வரி கே மேம், ஏடிஎஸ்பி. ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ மேம் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி we would like to hear from you ma'am. So how are you? Very fine. பார்க்கும் போதே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. எனக்கு இந்த போலீஸ் பார்க்கும்போது அகடா ஃபீல் ஆகல, கியூட்டா ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஓகே, எனிவே நம்ம உமன்ஸ் ஐகானிக் அவார்டுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஸ்வரி, சிபிசிஐடியில் ஏடிஎஸ்பியாக இருக்கேன். உமன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ இந்த 3 days வந்து ஃபுல்லாகவே எல்லாரும் அப்படியே ஜாலி மூடில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு 365 days-மே நம்மளுக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்டர்வியூவில் வந்து வால்டர் தேவாரம் சார் இருந்தார். கேட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 4 ஆப்ஷன் எப்படி ஃபில் பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க, டிஎஸ்பி ஃபில் பண்ணியிருப்பாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு கொடுத்த 4 ஆப்ஷன்லேயுமே நான் டிஎஸ்பி தான் ஃபில் பண்ணியிருந்தேன். பிகாஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே எனக்கு உள்ள கிரேஸ். இப்போ வால்டர் சார் கேட்டார், விமென்ஸ்க்கு போலீஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்படின்னு? ரொம்ப கஷ்டம் இருக்குமா அப்படின்னு. பட் ஐ சைட், எங்களுக்கு குவான்டிட்டி வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர எங்களோட குவாலிட்டி எப்போவுமே மற்றவங்களோட ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸ்டில் இது என்னோட 10th year. மேபி இது என்னோட 200 அவார்டா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அவார்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, ஹானஸ்டாக இருந்து என்னத்தை சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் ஹானஸ்டாக வாழ்கிறதுங்கிறது சாதனை இல்லை, கடைசி வரைக்கும் ஹானஸ்டாக வாழணுங்கிறது பெரிய சாதனை. ஸோ எங்கே போனாலுமே என்னோட ஒரு போலீஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? மூவியில் இருக்கிற மாதிரி இப்படி தான் இருக்கணும், ஒரு டிஎஸ்பின்னா அப்படி தான் இருக்கணும், ஒரு போலீஸ்னா இதை தான் எதிர்பார்க்கணும். பிகாஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சதுல நானும் ஒருத்தர். இப்போ நீங்கள் என்னோட ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறது என்னோட ஃபாதரா, என்னோட மதரா, என்னோட பிரதரா, சிஸ்டரா இருந்தால்
எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேனோ அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். அதையும் மீறி ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். பட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அந்த சேரில் உட்காந்துட்டேன்னா என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், எங்கே இருந்தாலுமே அது எந்த ஜாபாக இருந்தாலுமே உமன் போட்டால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே சென்னை சிட்டியில் நான் ஒரு ஆள் தான் அசிஸ்டன்ட் கமிஷனராக லா அண்ட் ஆர்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே பசங்க தான் இருப்பாங்க. 45 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த வடிவேல் படத்தில் முன்னாடி உட்கார விடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னை மட்டும் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. க்ரைம் மீட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் இருப்பாங்க, மென் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், வேர் எவர் யூ ஆர் உங்களோட கான்ஷியஸ் படி போங்க. எது கரெக்டுன்னு இருக்கோ அதை 100% கொடுங்க. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ரைட்? ஸோ டூ வெல். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். I'm very happy to see so beautiful, such beautiful young ladies in few rows and behind them and right next to me also. So pretty. And for me, dance has been my life. This is the third consecutive award for this year now. So I'm very happy. Thank you all. Those are very close friends of mine. Regarding dance, I feel everyone should learn dance just for the passion within, not for perfection, just for the passion. I teach from the age group of 4 to 84. I have students till the age of 84. I have my mother is 80. She is my student, she is right here. They have started learning from only when they become after senior citizen. She started learning at the age of 58. I have few more ladies who have achieved. So I think nothing is impossible. My mother, Sri Vidya,
And I have one more lady, Sri Vaidehi Raghavan. She started at the age of 58, did her Arangetram at 63. Now she's 58. She's continuously performing in Sabhas. And I'm very happy to announce that she's getting an award from Sri Partha Sarvi Sabha at the Nardagana Sabha. It's been announced just now. They just called it. I'm very proud to see ladies, even at senior citizens, they are able to perform and achieve something. This helps in keeping your mind and body healthy, because you forget all your stress and tension when you learn dance. So I'm so happy to be here and being able to convey this message that dance has to be in everybody. In that case, everyone will be healthy. Thank you so much. Happy Women's Day. Women's Day is not just today. Throughout the days, throughout the year, it's Women's Day. I think all men will agree that.